வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நீட் 2024க்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதில் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வருடம் உங்கள் பையனோ பொண்ணோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, நீங்களும் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதனால் கடவுளுடைய கருணையால் இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும். அதுக்காக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நம்மளுக்கு 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். மதியம் தான் எக்ஸாமு 2 to 5:30 வரைக்கும் 5:20 வரைக்கும் இருக்கும். இதில் நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இந்த examsnta.net இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ரிசல்ட் நம்மளுக்கு ஜூன் 14 இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பையனோ பொண்ணோ அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பதட்டத்தில் ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணுவாங்க. அதனால் பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டு நல்லா இருக்குங்கிறதால இந்த வீடியோ போடுறோம். ஹால் டிக்கெட்டு 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கலரில் எடுங்க, முடியலன்னா பரவாயில்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆதார் கார்டு கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துக்கங்க. ஆதார் கார்டில் ஒரு சில பேர்த்துக்கு நேமு, இன்சியலு, வேறு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த ஆதார் கார்டோடு சேர்த்து எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஒரிஜினல் எடுத்துக்கங்க. அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி 1க்கு 2 ஐடி ப்ரூஃப் கையில் கொண்டு போங்க. மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ, அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2. இது எல்லாமே நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த ஃபோட்டோவை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோ தான் மேக்ஸி இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சிட்டி சென்டர் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அதை பார்க்காதவங்க கரெக்டாக பார்த்துங்க. திருச்சியா, சென்னையா, கடலூரா, கோயம்புத்தூர் எல்லாமே தெரியும். இதுக்கு அடுத்து இப்போ ஹால் டிக்கெட்டில் சென்டர் நேம் இருக்கும். அந்த சென்டர் நேமை 1 முறைக்கு 2 முறை நல்லா படித்து பாருங்கள். ஏன்னா ஒரே ஸ்கூல் ஒரு உதாரணமாக இப்போ சென்ட் ஜோசப்னு வச்சுக்கோங்க. சென்ட் ஜோசப்பே பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சுருப்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருப்பாங்க, காலேஜ் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரே ஊர்லேயே இருக்கும். நம்மளுடைய சென்டர் எங்கே இருக்குது, ஸ்கூலா, மெட்ரிகுலேஷனா, காலேஜா அப்படிங்கிறத அந்த நேமை 1 முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணுங்கள். அந்த டைம் காலையில் ஒரு 11 மணிக்கு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கேயோ அந்த கேட் வாசப்படியில் 1 முறை போய் பார்த்துருங்க. இது நம்ம ஸ்கூல் தானா, அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது தானான்னு. ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு கேட்டுக்கும் நம்ம போகக்கூடிய எக்ஸாம் ஹாலுக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும், அப்புறம் பின்னாடி சுற்றிக்கிட்டே அந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம எந்த வழியாக உள்ளே போகணுங்கிறத 1 முறைக்கு 2 முறை காலையில் 11 மணிக்கே நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி எக்ஸாம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த எக்ஸாம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆனாலும் கூட நீங்கள் அந்த இடத்துல கூட போகிறவங்க, பெற்றோரோ இல்லை பாதுகாவலரோ அண்ணனோ யார் போகிறீங்களோ அவங்க அந்த இடத்துல 2:30 மணி வரைக்கும் தயவு செஞ்சு அங்கேயே இருங்க. ஏன்னா உள்ளே போன பிறகு அவங்க வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்க ரிட்டன் உங்களை தேடும்போது நீங்கள் அந்த இடத்துல ஆள் இல்லாமல் நம்ம தான் 12 மணிக்கே உள்ளே அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடாதீங்க. தயவு செஞ்சு 2:30 மணி வரைக்கும் அதே இடத்த இருங்க. அது மாதிரி யார் கூட போகிறீங்களோ அவங்களுடைய செல் நம்பர் உங்களுக்கு மனப்படமாக தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எதுவும் செல் இருக்காது. அங்கே இருக்கிற யார்ட்டையோ ஹால் சூப்பர் செட்டோ யார்ட்டோ உதவி கேட்டு ஒரு செல்லு வாங்கினா கூட உங்கள் நம்பர் உங்களுக்கு தெரியணும்ல. பேரண்ட்ஸ் நம்பர் டக்குனு ஞாபகத்தில் இருக்கும். வேறு யாராவது கூட போனாங்கன்னா அவங்க செல் நம்பரை அவங்கள்ட்ட டைரெக்டாக கொடுத்து அனுப்புங்க, அல்லது டக்குன்னு ஃபோன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. 2:30 மணி வரைக்கும் அந்த எக்ஸாம் சென்டருடைய வாசல்லையே நம்ம இருக்க வேண்டியது பெற்றோருடைய மிக மிக முக்கியமான பொறுப்பு. பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது கூட யார் போடுறாங்களோ அவருடைய முழுக்க பொறுப்பு. அது மாதிரி ரிட்டன் வரும்போதும் அவங்க காலேஜை விட்டு அந்த எக்ஸாம் விட்டு வெளியே வரும்போதும் நீங்கள் போகும்போதே சொல்லி அனுப்புங்க, நான் இந்த இடத்த தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு பிளேஸை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி காட்டுங்க. ஏன்னா உள்ளே போகும்போது எல்லோரும் 10 பேரா 20 பேர் தான் உள்ளே போவாங்க. ஆனால் வெளியில் வரும்போது 300-400 பேர் ஒரு எக்ஸாம் சென்டரில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் டக்குன்னு வெளியே வரும்போது அவங்க கூட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் முதல்ல உள்ளே போகும்போதே சொல்லுங்கள், நான் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணுவேன், நீ எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த இடத்த வந்துருங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பதட்டத்தை தணிச்சிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால் டிக்கெட் வாங்கின போய் டவுன்லோட் பண்ண உடனே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். பாய்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு எல்லாமே தெரியும். அந்த முழுக்கை சட்டை போட்டு போகக்கூடாது, அரைக்கை சட்டை இருக்கணும், ஷூ இருக்கக்கூடாது, சாதாரண செப்பல் இருக்கலாம். பெண்களாக இருந்தால் அந்த தோடு கொலுசு அதெல்லாம் இருந்தால் போட்டுட்டு போனால் கூட அங்கே உடனே கழட்டுற மாதிரி அது கொஞ்சம் நல்ல மெத்தடில் இருக்கணும். அங்கே போய்ட்டு கழட்ட முடியாமல் நீங்கள் வந்து துவைக்கக்கூடாது. நிறைய ஃபார்மல் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் வசதியாக இருந்து கூட இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஏசியிலே உட்கார வச்சுருங்க. அந்த எக்ஸாம் காலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் உட்கார வச்சுருங்க. இல்லை நார்மலானவங்களாக இருந்தால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் நல்ல நிழலில் அழகாக உட்கார வச்சுருங்க. மரத்து நிழலில் உட்காந்துருங்க. அவங்க பொறுமையாக படிக்கட்டும், இல்லை ரிவிஷன் மட்டும் எதாவது பண்ணிட்டோம். இதில் மிக மிக முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு முறையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நான் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறதால இதெல்லாம் சொல்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்கள் பையனுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேச விடாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்க 2-3 பேர் இடையில வந்து உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சிருப்பாங்க, அவங்க கூட ஸ்கூலில் படித்த பொண்ணுங்க அவங்க வேறு கோச்சிங் சென்டரில் படிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா பேசிக்கும் போது நான்லாம் லாஸ்ட் டெஸ்ட்டில் 650 மார்க் எடுத்தேன், நீ எவ்வளோ எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக 710 நான் எடுத்துருவேன், நீ எவ்வளோ எடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் நீ எத்தனாவது முறை எழுதுகிற, 2ஆவது முறையா முதல் முறையா, நான்லாம் 6-7 முறை அப்படின்னு அந்த 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 மெத்தடை சொல்லுவாங்க. நான் 3 முறை எழுதிட்டேன், 2 முறை எழுதிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தையுடைய மனசில் அது கண்டிப்பாக ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். அதனால் தயவு செஞ்சு எவ்வளோ பெரிய பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரிதான், எக்ஸாம் கால் போகிற வரைக்கும் எங்களுடைய அனுபவத்தில் யாரையும் ஹாய்னா ஹாய் அவ்வளோதான், எக்ஸாம் விட்டு பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி சொன்னால் நிறைய மனப்பதட்டத்தை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் நம்மளே சும்மா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பெரியவங்களே இப்படி தான் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன படிச்சிருக்கியா, நல்லா இந்த வருஷம் கட் ஆஃப்லாம் கூடுன்னு சொல்கிறாங்க, பார்த்து எழுதுங்க சரிங்களா, போன வருஷம் இந்த வருஷம் ஈஸியாக இருக்குங்கிறாங்க, பார்த்து எழுதுங்க, கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் யாருமே யாராலையும் சொல்ல முடியாது, கடவுளுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால் இந்த மாதிரி வீண் பேச்சுக்களையும் அல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு சொல்கிறதா நினச்சோம்னா உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய மனநிலை ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் பதட்டப்படும். அதனால் அந்த மாதிரி இது வாய்ப்பே நீங்கள் இடம் தராதீங்க சரிங்களா. நீங்களும் கூடவே இருந்து ஆறுதலான வார்த்தைகளாக சொன்னால் போதும். எழுதுமா பார்த்துக்கலாம், எழுதுமா பார்த்துக்கலாம், அதில் வந்துருந்த முறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கை விட்டு வார்த்தைகளை பேசுங்க. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக 5:30 மணிக்கு தான் உங்கள் குழந்தைங்க வந்து வெளியில் வருவாங்க சரிங்களா. அதனால் 5:30 மணிக்கு வரும்போது வந்துட்டு எழுதிட்டு வந்தாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், என்னப்பா நல்லா எழுதிருக்கியா, சரி ஓகே வெல் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அழிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்த்தா போதுமானது. உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நம்பிக்கையுமே உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தரும் சரிங்களா. உடனே வந்து அவங்க நிறைய பேரண்ட்ஸ் அந்த நேரத்தில் அப்படியே பதட்டப்பது இப்பயே சொல்லு எவ்வளோ மார்க் வரும், கட் ஆஃப் சொல்லு எவ்வளோ வரும், 720 எழுதுன்னு உங்களுக்கு தெரியாதா, 720க்கு எவ்வளோ மார்க் வரும்னு தோராயமாக சொல்லு, பயாலஜி ஈஸியாக, ஃபிசிக்ஸ் ஈஸியாக, கெமிஸ்ட்ரி கஷ்டமா. அங்கே உடனே பக்கத்துலேருந்து சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு, நம்ம மாமா பையன் எழுதுனா, அத்தை பையன் எழுதுனா, சித்தப்பா பையன் எழுதுனா, அவெல்லாம் ஈஸின்னு சொன்னா, உனக்கு என்ன இதெல்லாம் இந்த எக்ஸாம் காலில் விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார பஸ்ஸில் போகும்போதோ காரில் போகும்போதோ இந்த மாதிரி துளைத்தெடுக்கும் கேள்விகளை விட்டுருங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்கள் குழந்தைய பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேலையை பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து என்னது நம்மளுக்கு அங்கே ஆன்சருக்கு வெளியிடுவாங்க. அதுவும் வந்து எக்ஸாம் முடிச்சா அதுக்கு அடுத்து சாயந்தரத்துலேருந்தே விட்டுருவாங்க, இதுதான் ஆன்சர், இதுதான் கட் ஆஃப், இந்த மாதிரி உங்களை போய் அடிக்க முடியாது அப்படி இப்படிலாம் போடுவாங்க. எதுவும் கவலைப்படாமல் பதட்டப்படாமல் இருங்க. கடவுள்கிட்ட நம்முடைய கோரிக்கையை சொல்லிட்டோம், கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க. உங்கள் குழந்தை உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, அதை நம்புங்க. உங்களுக்கு +2 பிறகு எந்த அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுறது வந்து அட்மிஷன் போடுற வரைக்கும் நாங்கள் செஞ்சு தரோம். எந்த நேரத்துலையும் எங்கள்கிட்ட நேராக வரலாம். ஒருவேளை எங்கள்கிட்ட நேராக வர மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசிட்டு வந்தால் போதுமானது. வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பணும் 96559694. ஒருவேளை உங்களால் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஆஃப்டர் +2க்கு பிறகு எல்லாமே நாங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கரெக்டாக பண்ணித்தரோம். கடவுளுடைய கருணையால் இது எங்களுக்கு 37ஆம் ஆண்டு. ஒருவேளை உங்களால் எங்களுக்கு நேரடியாக வர முடியல, இந்த எங்களுடைய இடத்துக்கு உங்களால் வர முடியல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அது மூலம் கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்.
நிச்சயமாக நீங்கள் இந்த முறை வந்து மெடிக்கல் சீட்டு வாங்குறீங்க. நம்பிக்கையோடு எக்ஸாமுக்கு போங்க, சாதிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லேயே கூட டைப் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எங்களால் முடிஞ்ச உதவி இலவசமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவி மிக விரைவாக உங்களுக்கு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.